அதாவது எளிதாக வாழ பார்க்கணும். எளிதான வாழ்க்கைன்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து உடல் உழைக்கிறீங்க, உடற்பயிற்சி செய்கிறீங்க, அப்போ நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த சுறுசுறுப்பு இருக்குல்ல, இதுதான் எளிதானது. நீங்கள் உடற்பயிற்சி பண்ணலன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்கும், செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வாழ்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போது நீ என்ன உடற்பயிற்சி பண்ணுறது கஷ்டம் இல்லை, அப்போ எப்படி எளிதான வாழ்க்கைன்னா, நம்ம எளிதாக ஒரு மேம்பட்ட தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம வந்து உடற்பயிற்சியெல்லாம் பண்ணணும். உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதெல்லாம் பண்ணாக்கா நம்ம வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். கஷ்டமான வேலையில் செய்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம், சோம்பேறித்தனம் வராது. சோம்பேறித்தனம் தான் கஷ்டங்கிறது. கஷ்டமான வாழ்க்கைங்கிறது என்னது? கடினமான வாழ்க்கைங்கிறது சோம்பேறித்தனம், கஷ்டப்பட்டு வாழ்கிறது. அதுவே வந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணும்போது சோம்பேறித்தனம், அந்த கஷ்டம் வந்து நீங்கிரும், ஈஸியாக வாழலாம். எளிதாக ஒரு வேலையை செய்யும்போது ஆர்வமாக செய்வீங்க, சுறுசுறுப்பாக செய்வீங்க. இதுதான் எளிதான வாழ்க்கை. எளிதாக வாழ வேண்டுமென்றால் கஷ்டப்படணும். உடற்பயிற்சி என்கிற கஷ்டத்தைப்படணும். நீங்கள் அப்படி உடற்பயிற்சி செய்யலைன்னா நீங்கள் வந்து எளிதாக வாழ முடியாது, வாழவே முடியாது. அதுதான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனங்கிறது வாழவே முடியாதவங்க அப்புறம் அவங்க ஒரு வேலை செய்வாங்க. சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வேலை செய்வாங்க, என்ன தேவையில்லாத வேலைகளை செய்வாங்க. வாழவே முடியாதவங்க செய்கிற வேலை தான் இந்த சோம்பேறித்தனங்கிறது. வாழணும், நல்லா எளிதாக வாழணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி என்கிற அந்த கஷ்டத்தை பட்டிங்கன்னா எளிதாக வாழலாம். அதுபோல் அதிகாலையில் இருந்துச்சிங்கன்னா நிறைய வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ஒரு சுய மதிப்பீடு கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும். இதுதான் வந்து எளிதான வாழ்க்கை. அப்போது நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு எளிதாக இருக்கும். அதுவே லேட்டாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும், ஒரு அவமானம் வரும், எந்த ஒரு ஆர்வம் குறைந்து விடும். இதுதான் எளிதாக. அப்போ எளிதாக வாழ்வதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சீக்கிரமாக எழுந்திருக்கிறோம். 2 மணி 3 மணிக்கு 4 மணிக்கு அதிகாலையில் அப்படி எழுந்திருக்கிறோம். அந்த மாதிரி எளிதான வாழ்க்கை அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒருவருக்கொருவர் உண்மையாக இருந்தால் அவங்க எளிதாக வாழலாம். அதே உண்மையாக இல்லைன்னா, கணவனுக்கு தெரியாமல் அந்த மனைவி வேற ஒரு ஆணோட தொடர்பு வச்சுருக்கா அப்படின்னா, அப்போ அவங்க வாழ்க்கையில், அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் சண்டை தான் வரும். அதுபோல் அந்த மனைவிக்கு தெரியாமல் கணவன் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுருக்கான்னா அப்போ அவங்க ஈஸியாக வாழ முடியாது, கஷ்டப்பட்டு தான் வாழ்வாங்க, வாழவே முடியாது, பிரிஞ்சிருவாங்க, வாழவே முடியாது. அதனால் ஈஸியாக வாழணும் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது எளிதானது தான். நீ கடினமான வாழ்க்கை, கஷ்டப்பட்டு வாழ்கிறது அப்படின்னா நீ உண்மையாக இருந்தால் தான் ஒழுங்காக ஈஸியாக வாழ முடியும். இதுதான் எளிதான வாழ்க்கை என்பது. எளிதாக வாழ வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வாழலாம், இல்லைனா நீங்கள் பயந்துக்கிட்டே வாழ்வீங்க. நேர்மையாக இல்லை, ஏமாத்துறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, நிறைய பணம் கிடைக்குது, கார் வாங்கிட்டேன், இப்போ நான் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன், ஏன் நான் நிறைய வாங்கின லஞ்ச பணத்தில் கார் வாங்கிட்டேன், அப்புறம் வீட்டு வேலைக்காரங்களாம் நிறைய வச்சுட்டேன், இப்போ வீட்டு வேலைகள்லாம் ஈஸியாக நடக்குது, கார் வாங்கிட்டேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகிறேன். இது வந்து எளிது கிடையாது. நீ பயந்துக்கிட்டே இருக்க பாரு, எப்படா நம்ம மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கிற பாரு, பயந்துக்கிட்டே ஒரு வேலை செய்கிற பாரு, இது ஒரு கஷ்டமா இல்லையா? அதே நீ நேர்மையாக இருந்து பாரு, உன்னை கார் இல்லைன்னா உற்சாகமாக இருப்ப. அந்த உற்சாகம், பயங்கிறது இருக்காது, ஒரு தைரியமாக வாழ்கிறது. இதுதான் எளிதான வாழ்க்கைங்கிறது. பயந்துக்கிட்டே வாழ்கிறது கஷ்டமா இல்லையா உனக்கு? அதனால் நீ நேர்மையாக இருந்தால் அது ஒரு வலி தான், அது ஒரு கஷ்டம். நேர்மையாக இருக்கிறது ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா, நேர்மையாக இருந்துட்டா நீ யாருக்கும் பயப்பட தேவையில்ல, தைரியமாக இருக்கலாம். எளிதான வாழ்க்கை, இதுதான் எளிதான வாழ்க்கை. இந்த மாதிரி எளிதான வாழ்க்கைங்கிறத நம்ம வந்து இப்போ ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். லட்சியவாதியாக வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் எளிதாக இருக்கும். கஷ்டப்படணும். லட்சியவாதியாக கஷ்டப்பட்டால் உடற்பயிற்சி பண்ணணும், உணவு கட்டுப்பாடு, நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். நேர்மையாக இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான், வலியை தரக்கூடியது. ஆனால் இதெல்லாம் ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்துட்டா நீ வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுவே நீ இல்லை வேண்டாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் வேடிக்கை பார்க்குறேன், நீங்களாம் லட்சியவாதிகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, நாங்கள் வேடிக்கை பார்க்குறோன்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. வாழ்க்கையை வந்து இன்றைக்கி எப்படா போட்டுறது, இன்றைக்கி என்ன பண்ணுறது, இன்றைக்கி எப்படி போக்குறது, அப்புறம் நோய் வந்துடும். அப்போது எளிதாக வாழணுன்னா உன் உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். நீ நோயாளியாக வாழ்ந்தால் கண்டதையும் சாப்பிட்ற, விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்ற, எந்த வித தடையுமே இல்லை, பேக்கரி உணவுகள், பரோட்டா உணவுகள், இப்படி எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது கடைசியில் ஒரு இதுதான் ஈஸியான வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கைன்ற. கடைசியில் நோய் வந்துடுது. நோய் வந்தால் வாழ்க்கை கடினமாயிடுதா, வாழவே முடியாத ஒரு நிலைமை வந்துடுதா, சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறோமா? அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து உணவில் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நேர்மையாக இருக்கணும்,
இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்துட்டால் நம்ம ரொம்ப நாளைக்கு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக எளிதாக வாழலாம். இதான் எளிதான வாழ்க்கை. ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவர் எளிதாக வாழ்வார். ஆனால் ஒரு நோயாளி ரொம்ப கஷ்டப்படுவார். ஒரு குளிரை பார்த்தா நடுங்குவார், வெளியில் வரக்கே போயிடுவார். அப்புறம் சண்டை வரும். அவருக்கு அன்பு பாசங்கிறதே இல்லாமல் போயிடும். எப்போவும் மரண பயத்திலே இருப்பார். எப்போ நமக்கு சாவு வரும், நமக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, எப்போ நமக்கு எது வரும் அது வரும். உணவை பார்த்தாலே போயிடுவார். பச்சை தண்ணியை குடிக்கிறக்கே போயிடுவார். சளி பிடிச்சிருமோ அது பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட நீ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்தேன்னா பச்சை தண்ணி என்ன மழையில் குளிக்கலாம், எந்த வித உனக்கு எதுவுமே பண்ணாது. அப்போ வாழ்க்கை உனக்கு எளிதாக இருக்கா? இதுதான் எளிதான வாழ்க்கை என்பது. எளிதான வாழ்க்கைன்னா என்னன்னு நம்ம அதுவே நீங்கள் இப்போ ஆடம்பரமாக வாழ்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதிகமாக பணம் சம்பாதிக்கிறக்கா அதுக்காக கஷ்டப்படணும். உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை. இந்த மாதத்துக்கு நமக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு 1 லட்ச ரூபா தேவை, நீ சம்பாதிச்சிட்டியா அப்படின்னு ஆடம்பர வாழ்க்கை உங்ககிட்ட கேட்கும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு 1 லட்ச ரூபா தேவை, நீ சம்பாதிச்சிட்டியா அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு மாதமும் அது கேட்டுகிட்டே இருக்கு. அதுக்காக நீ பறந்து தூங்காமல் வாழ்ந்துட்டுருப்ப. அப்போ வாழ்க்கை கஷ்டமாயிடுது. அதுக்காக சமயத்தில் வேறு வழியே இல்லை, நீ ஏமாற்ற கூட செய்வே, லஞ்சம் வாங்க கூட செய்வே, கமிஷன் அடிக்க கூட செய்வே. ஏன்னா நீ வாழ்கிறது ஆடம்பரமாக ஆளுக்கு. தப்பு பண்ணுறதுக்கு அது உன்னை தள்ளி விட்டுரும். அதுவே நீ எளிதாக வாழ்ந்துட்டா இந்த மாதம் வாழ்கிறதுக்கு உனக்கு 10,000 ரூபா தான் தேவை, 20,000 தான் தேவை, அதை சம்பாதிச்சிட்டு அது அப்போ அந்த மாதிரி ஈஸியாக வாழலாம். பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் வாழலாம். நம்ம யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையாக இருக்கிறது ஈஸியாக போயிடும். ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு நீ நேர்மையாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பலரால் அது முடியாது. அதனால் இந்த மாதிரி தான் இதுதான் எளிதான வாழ்க்கைக்கான வரையறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எளிதாக வாழ்கிறதா கஷ்டப்பட்டு வாழ்கிறதா? எளிதாக வாழணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். நேர்மை, உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தால், அப்புறம் உண்மையாக இருக்கிறது, உறவுகள்கிட்ட கணவன்கிட்ட மனைவன்கிட்ட நண்பர்கள்ட்ட தோழிகள்கிட்ட உண்மையாக இருக்கிறது, இது எல்லாமே இந்த கஷ்டத்தை பட்டிங்கன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையை ஈஸியாக வாழலாம்.